திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. பெரும் இழுபறிக்கு பின் கையெழுத்தானது ஒப்பந்தம். ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற உடன்பாட்டில் திருப்தி இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. ஆனாலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம் என்றும் உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க முன் வந்திருக்கிற 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இந்த அணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், கொங்கு மக்கள் தேசிய கட்சி என இதுவரை 7 கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு. இதுவரை ஒதுக்கப்பட்ட 48 தொகுதிகளில் 7 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கூட்டணி கட்சிகள் முடிவு. திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளோடு 2028 ராஜ்யசபா சீட்டும் பெற வேண்டும். திருமாவளவன் தலைமையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் உயர்நிலைக்குழு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கையெழுத்தானது தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம். கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜகவுக்கு 27 இடங்களை ஒதுக்கியது அதிமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 18 இடங்கள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3 பெரிய கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. மற்ற சிறு கட்சிகளுடன் விரைவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாங்கள் டெல்லி சென்றாலே ஸ்டாலினுக்கு அச்சம். திட்டமிட்டு அவதூறு பரப்புவதையே முதல்வர் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எங்க கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களும் டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கொலை, கொள்ளை சம்பவங்களை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றும் அன்புமணி குற்றச்சாட்டு. கொலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. பெண்களை, குழந்தைகளை மானபங்கம் செஞ்சு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. ஊழல் நடந்துட்டு இருக்குது. எல்லா துறையிலும் ஊழல் நடந்துட்டு இருக்குது. சாராயம், கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க. சந்து கடையில வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே 24 மணி நேரம் சாராயம் கிடைக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டுக்கு வராத தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் அதிருப்தியில் உள்ளதாக தகவல். எண்ணிக்கையை இறுதி செய்தால்தான் கூட்டணியை உறுதி செய்ய முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராதது குறித்த கேள்விக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பதில். சட்டமன்றத்தில் கணிசமான இடங்கள் வேணுங்கிறது நாங்கள் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் அது ஒரு முன்னிலைப்படுத்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும், தென்காசி மாவட்டத்தில் 1. குறிப்பிட்டு கேட்பதற்கு காரணம் அந்த பகுதியில் கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும், அங்கே ஒரு சமூக நல்லிணக்கம் நிலவணும், அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய எண்ணிக்கை உறுதி செய்யப்படணும். சசிகலா ராமதாஸ் கூட்டணியால் எங்களுக்கு பாதிப்பில்லை. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் ஆலோசனை. பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் தனி சின்னத்தில்தான் களம் காண்போம் என்றும் பேட்டி. எங்க சின்னம் மைக்.
எங்களுடைய சின்னம் மைக்கில் நிற்போம். பாமக சின்னம் தொடர்பான வழக்கில் அன்புமணி தரப்புக்கு பின்னடைவா? உரிமையியல் நீதிமன்றத்தில் 2 நாட்களில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை திருத்தணியில் முருகன் பாடலை பாடி தொடங்கினார் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். திமுகவின் ஆட்சியில் 3 முறை மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரியும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. அறம் கொண்டு இனமாண்ட மரபனே முருகா, உன் திறம் கொண்டு இடர் வெல்ல அருள்வாயே முருகா. திருத்தணி திருத்தணி முருகா, எல்லாம் திருத்தணி திருத்தணி அருள்வாயே முருகா. புதுச்சேரியில் கடைசி நாள் என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்ய குவிந்த அரசியல் கட்சியினர். காரைக்காலில் இரவு 9 மணியை தாண்டியும் நடந்த வேட்புமனு தாக்கல். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸில் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்தது. காங்கிரஸ் 16 தொகுதிகள், திமுக 12 தொகுதிகள், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 தொகுதியில் போட்டி. தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்கள். கூட்டணிக்காகவும் கட்சியின் நலன் கருதியும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதிய தலைமுறைக்கு விளக்கம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட பிறகு திடீர் கூட்டணி அமைத்த தாவேகா. நேயம் மக்கள் கழகத்திற்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி தொகுதிகள் ஒதுக்கீடு. கேரளம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாமக்கல்லில் நடந்த என் நாடு என் ஓட்டு தேர்தல் நிகழ்ச்சி. புதிய தலைமுறையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் நடந்த சோதனையில் இதுவரை 151 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணமும் பொருட்களும் பறிமுதல். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். சாத்தான்குளம் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள். 30ஆம் தேதி தண்டனை விவரம் வெளியாகும் என மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் மீது பதியப்பட்ட வழக்கே பொய்யானது. இருவரும் கொலை செய்யப்பட்டது தடய அறிவியல் ஆய்வில் உறுதியாகியுள்ளதாக நீதிமன்றம் தீர்ப்பு. மதுரையில் கார் மீது பெட்ரோல் குண்டு வீசி 7 பேர் கொல்லப்பட்ட வழக்கு. 9 பேரும் குற்றவாளிகள் என கரூர் நீதிமன்றம் தீர்ப்பு. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஆட்டம் காட்டும் தங்கத்தின் விலை. சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது 5,360 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் சரிவு. சென்னையில் கடந்த 5 நாட்களில் வெள்ளி விலை கிராமிற்கு 45 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போர் மேலும் வலுக்கும் என்ற அச்சத்தால் மும்பை பங்குச் சந்தையில் 1,836 புள்ளி சரிவு. ரூபாய் மதிப்பு மேலும் குறைந்து முன் எப்போதும் இல்லாத வகையில் 94 ரூபாய் 3 காசாக வீழ்ச்சி. காஞ்சிபுரத்தில் காலி சிலிண்டர்களுடன் சாலையில் காத்திருக்கும் மக்கள்.
முன்பதிவு செய்து 10 நாட்களாகியும் சிலிண்டர் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் திறக்கப்படும் உணவகங்கள். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கோரிக்கை. சிலிண்டர் பற்றாக்குறையால் விறகு அடுப்பில் சமைக்க காலதாமதமாவதாக சிறு உணவக உரிமையாளர்கள் வேதனை. பணியாளர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுவதுடன் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கும் ஆளாவதாக ஆதங்கம். இப்போது உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். விறகு எடுக்கின்றப்ப விடிகால இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க வேண்டியதாக இருக்குது. 3 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 மணி 6 மணி ஆகிடுது. கேஸ் இருந்தப்போ அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் சீக்கிரம் கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை தீர்மானம்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் அது தீர்ந்தா நல்லாயிருக்கும். ஏகப்பட்டவருடைய வாழ்வாதாரமே இதில் அடங்கியிருக்கு. புதுக்கோட்டையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வரும் டீ கடைகள். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தீர்வு காண உரிமையாளர்கள் கோரிக்கை. தொழில் ரொம்ப நலிவடைந்து வருகிறது. இதுக்கு தமிழக அரசு மத்திய அரசோட பேசி தமிழக அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் 2 பேரும் சேர்ந்து எங்கள் மாதிரி தொழில் பண்ணுற அனைத்து பேருக்கும் எங்களுக்கு உதவி பண்ணுமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் கோவையில் உள்ள தனியார் கல்லூரிக்கு விடுமுறை. மறு அறிவிப்பு வரும் வரை விடுதிகளும் செயல்படாது என அறிவிப்பு. நாட்டுக்கு தேவையான எரிபொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. மேற்காசிய போரால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விரிவான விளக்கம். மேற்காசிய போர் தாக்கம் நீண்ட காலம் நீடிக்கலாம். கொரோனா பேரிடரை ஒன்று சேர்ந்து எதிர்கொண்டதைப் போல் இதற்கும் தயாராக வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள். மேற்காசிய போர் குறித்து பிரதமர் புதிதாக எதுவும் கூறவில்லை என்று காங்கிரஸ் உறுப்பினர் பிரியங்கா காந்தி விமர்சனம். நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதே முக்கியம் என்றும் அதை அரசு ஏற்கவில்லை என்றும் பேட்டி. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான திட்டம் இல்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தகவல்.